என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கம். இன்றைக்கி குழந்தைகளுக்காக ஒரு கதை, பெரியவர்கள்லாம் நன்கறிந்த கதை தான், குழந்தைகளுக்காக பதிவிடுறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் தன்னுடைய காட்டில் சோளம் விதைச்சிருந்தார். நல்ல சோளப்பயிர் நல்ல செழிப்பாக வளர்ந்துருந்தது. அந்த சோளக்காட்டுக்குள்ளார ஒரு குருவி கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுகள் பொரிச்சிருந்தது. அந்த குருவி தினந்தோறும் காலையில் இறை தேடி வெளியில் போயிடும், மாலையில் தான் திரும்பி வரும், தன்னுடைய குஞ்சுகளுக்கெல்லாம் உணவு ஊட்டும். இதை அது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தது. இதற்கிடையில் அந்த பயிர் நன்கு வளர்ந்து கதிர்களெல்லாம் விட்டு கதிர்கள் நன்கு முற்றி அறுவடை செய்யக்கூடிய தருணத்திற்கு வந்துவிட்டது. அப்போ அந்த குருவி தன் குஞ்சுகளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா, பாருங்கள், கதிரெல்லாம் முத்திடுச்சு, இனிமேல் நீங்கள் கவனமாக இருக்கணும். யாராவது ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் வெளியில் போயிருக்கிறப்போ பேசினாங்கன்னா அதை மாலையில் நான் திரும்பி வந்தோடனே என்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துச்சு. வழக்கம் போல் குருவி காலையில் இறை தேடி வெளியில் போயிடுச்சு. ஒரு நாள் அந்த விவசாயியும் அவருடைய பையனும் வரப்பு மேலே நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பா கேட்டார், தம்பி, கதிரெல்லாம் நல்லா முத்திடுச்சேப்பா, அறுவடை பண்ணிடணுமே அப்படின்னு சொன்னார். ஆமாப்பா, நானும் அதான் நினச்சேன், நாளைக்கே கூலி ஆளுங்களை கூட்டிகிட்டு அறுவடை பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அன்று மாலை குருவி குஞ்சுகள்லாம் மிகுந்த பயத்தோடு அந்த அவங்களுடைய உரையாடலை சொல்லிச்சு. நாளைக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு அறுவடை பண்ண போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சு. குருவி சொல்லிச்சு, பயப்பட வேணாம், தைரியமாக இருங்க என்று சொல்லிச்சு. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் குருவி இறை தேடி போயிடுச்சு. விவசாயி அவங்க பையன் வந்தாங்க. என்னப்பா, கூலி ஆளுங்களாம் இன்றைக்கி வர்றாங்கல்ல அப்படின்னு அப்பா கேட்டார். அப்பா, நம்ம ஊருக்கு ஆளுங்களாம் ரொம்ப கூலி அதிகமாக கேட்குறாங்கப்பா, அவ்வளோ கூலி கொடுத்தாலும் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா, அதனால் நாளைக்கு நான் வெளியூர்லேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு அறுவடை பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அதுவும் நல்ல ஐடியா தான், சரி அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்பா. இதையும் அன்று மாலை குருவி வந்தவுடனே குஞ்சுகள்லாம் அம்மாட்ட சொல்லிச்சுங்க. அப்போ அந்த குருவி சொல்லிச்சு, பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க. அடுத்த நாள் காலையிலையும் வழக்கம் போல் குருவி இறை தேடி போயிடுச்சு. விவசாயி அவங்க பையனும் வந்தாங்க. விவசாயி பையனை அவர்கிட்ட, எத்தனை மணிக்குப்பா வெளியூர் ஆளுங்களாம் வேலைக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டார். அப்பா, வெளியூர் ஆளுங்கள்லாம் வேறு வேலையாக எங்கேயோ போயிட்டாங்கப்பா, யாருமே இல்லைப்பா, அவைலபிளாக இல்லைப்பா, இருக்கிறவங்க ஒரு 2 பேரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா, இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அப்பா சொன்னார், சரி, இனிமேல் கூலி ஆளுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டி கொண்டாந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அன்று மாலை குருவி குஞ்சுகளெல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லிச்சுங்க. குருவி சொல்லிச்சு, கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயந்தான், இருந்தாலும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிச்சு. வழக்கம் போல் குருவி காலையில் இறை தேடி வெளியில் போயிடுச்சு. விவசாயியும் பையனும் வந்தாங்க. ஆனால் உறவினர்கள் யாரும் வரக்கானோம். அப்பா கேட்டார், என்னப்பா ஆச்சுன்னு. அப்பா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் எங்கேயோ போயிட்டாங்கப்பா, யாருமே அவைலபிளாக இல்லைப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். அப்பா சொன்னார், தம்பி, இது நம்மளுடைய காரியம், இந்த காரியத்துக்காக நம்ம அடுத்தவங்க கையை நம்பிக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது, அதனால் நாளைக்கு காலையில் நம்மளே அறுவடையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. மாலையில் குருவி குஞ்சுகள் விஷயத்தை சொல்லிச்சு. ஆமாம், இந்த மாதிரி நாளைக்கு அவங்களே அறுவடை பண்ணுறோம், அவங்களே பண்ணிடலான்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா, பண்ண மாட்டாங்க தானேம்மா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ குருவி சொல்லிச்சு, இல்லை, இது நமக்கு பாதுகாப்பு இல்லை, இனிமேல் நமக்கு இங்கே இருந்தோம்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குஞ்சுகளை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. இப்போ குஞ்சுகளுக்கெல்லாம் ஒரு டவுட். அம்மாக்கிட்ட கேட்டாங்க, அம்மா, இத்தனை நாளும் பயப்படாதீங்க, தைரியமாக இருந்தீங்கன்னு சொன்னீங்க, இன்றைக்கி மட்டும் ஏன் பாதுகாப்பு இல்லைன்னு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுவா, ஒரு பாட்டு சொல்கிறேன், கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குருவி ஒரு பாட்டு பாடுச்சு. நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று, நமக்காக நம் கையால் செய்வது நன்று அப்படின்னு குருவி பாடுச்சு.
அம்மா நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு குருவிகள் கேட்டுச்சு. அப்படியா, உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இதுவரைக்கும் அந்த விவசாயி அவங்க பையனும் இந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை, நம்மளால் செய்ய முடியாதுன்னு ஒரு மனத்தளர்ச்சியோடு இருந்தாங்க. அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர்களுடைய வேலையை செய்யறதுக்கு. எப்போ தன்னுடைய கடமையை தன் கையால் செய்கிறது அப்படின்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்களோ அப்போ அவங்க அந்த வேலையை செஞ்சிடுவாங்க. எனவே கட்டாயம் அவர்கள் அறுவடை செய்வார்கள். அதனால தான் நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டேன். செல்ஃப் ஹெல்ப் இஸ் தி பெஸ்ட் ஹெல்ப் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா என்று அந்த குஞ்சுகளுக்கு புரியும்படி அந்த பறவை எடுத்து சொல்லிச்சு. ஓகேவா? திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், முயற்சி பெருமை தரும். அருமை உடைத்தன்று இது கொஞ்சம் கஷ்டமான வேலை, நம்மளால் செய்ய முடியாத வேலைங்கிற மாதிரி. அசாவாமை வேண்டும், மன தளர்ச்சி அடையக்கூடாது. எது நமக்கு பெருமையை தரும்? அவர் ஓன் எஃபர்ட். நம்மளுடைய எஃபர்ட் தான் நமக்கு பெருமையை கொடுக்கும். இதோ எனவே குழந்தைகளே, தன் கையே தனக்குதவி என்பதை நீங்கள் மனதில் கொண்டு வாழ்க்கையில் பின்பற்றி வெற்றியாளர்களாக திகழ வேண்டும். செய்வீங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.